அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தற்போது நிறைவு பெற்ற பின் எடப்பாடி பழனிசாமி மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். இதுகுறித்து பேசுவதற்காக இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா. சுவாமி தரிசனம் செய்யும் இபிஎஸ் அந்த காட்சிகளை பார்த்தோம். அவர் எப்போது பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார்? அது குறித்த முழு விவரங்கள். வணக்கம். இன்றைய தினம் அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு நிறைவு செய்யப்பட்டு விட்டது. நிறைவு செய்யப்பட்ட கையோடு இன்றைய தினம் தேர்தல் பிரச்சாரத்தையும் இபிஎஸ் தொடங்க இருக்கிறார். சென்னை மயிலாப்பூரிலிருந்து தன்னுடைய 2026 தேர்தல் சுற்றுப்பயணத்தை அவர் தொடங்க இருக்கிறார். முதலாவதாக கபாலீஸ்வரர் கோயிலில் அவர் சாமி தரிசனம் செய்துவிட்ட பிறகாக அதே தொகுதியில் இருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்குகிறார். எனவே அவர் கோயிலுக்கு சென்ற நிலையில அங்கே அவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் பூரண மரியாதை, பூர்ண கும்ப மரியாதை கொடுக்கப்பட்டு அவருக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டது. தற்பொழுது அவர் கோயிலில் சாமி தரிசனம் செய்திருக்கிறார். அதற்கு பிறகாக அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார். கடந்த சில மணி நேரங்களுக்கு முன்புதான் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டு இருந்தது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் 27 தொகுதிகள், பாமகவுக்கு 17 தொகுதிகள், அமமுகவுக்கு 11, இப்படி கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள், என்ன சின்னத்தில் போட்டி உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் அவர்கள் வெளியிட்டு இருந்தார்கள். அதே போல அதிமுகவும் கூட 169 தொகுதிகள் அவர்கள் நேரடியாக களம் காண இருக்கிறார்கள். எனவே இப்படியாக அவர்கள் அந்த தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்திருக்கும் சூழல்ல இன்னும் சற்று நேரத்தில் அவர் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார். அதற்கேற்ற வகையில தான் தற்பொழுது கோயிலில் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். உடன் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாம் ஏராளமானோர் உடன் இருக்கிறார்கள். மேலும் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கக்கூடிய அவர் மக்களிடையே அதிமுகவினுடைய கடந்த காலங்களில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் எல்லாம் என்னென்ன, அதே போல தேர்தல் வாக்குறுதியில் தற்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 297 வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே அதை எடுத்து கூறக்கூடிய வகையிலும் அந்த பிரச்சாரம் நடைபெற இருக்கு. அது மட்டும் இல்லாமல் திமுக ஆட்சியில் நடைபெற்ற பல்வேறு குற்ற சம்பவங்கள், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள், அதே போல பல்வேறு குற்ற சம்பவங்களை எல்லாம் எடுத்து கூறக்கூடிய அவர் திமுக 500க்கும் மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை 2021 கொடுத்திருந்தார்கள். எனவே அதில் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் என்னென்ன உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை எல்லாம் அவர் மக்களிடம் எடுத்து கூறி அதிமுகவுக்கு வாக்குகளை கேட்க இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் மத்திய அரசு தொடர்ந்து தமிழகத்திற்கு கொடுக்கக்கூடிய திட்டங்களையும் அவர் எடுத்து கூறி வாக்குகளை பெற இருக்கிறார். எனவே அதிமுக அதே போல கூட்டணி கட்சிகளுக்கு வாக்குகளை சேகரிக்கக்கூடிய வகையில அவரினுடைய பிரச்சாரம் அமைய இருக்கிறது. தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து தொகுதிகளுக்கும் அவர் சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு மக்களை நேரடியாக சந்திக்க இருக்கிறார். தற்பொழுது பார்த்தோம்னா மயிலாப்பூரை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த தொகுதியிலிருந்து தான் அவர் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழிசைக்கு தொகுதி ஒதுக்கப்படலாம் என்ற தகவலும் கூட கிடைத்திருக்கிறது. எனவே அந்த வகையில அந்த தொகுதியிலிருந்து தன்னுடைய 2026 தேர்தலுக்கான சுற்றுப்பயணத்தை அவர் தொடங்கி இருக்கிறார். கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கூட மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற ஒரு சுற்றுப்பயணத்தையும் அவர் தொடங்கி நடத்தி வந்தார். சுமார் 180க்கும் மேற்பட்ட தொகுதிகளுக்கு அவர் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து பல்வேறு தரப்பு மக்கள், விவசாயிகள், நெசவாளர்கள், மீனவர்கள், இப்படி பலதரப்பட்ட மக்களை எல்லாம் சந்தித்து வாக்குகளை எல்லாம் கேட்டு இருந்தார். தற்பொழுது மீண்டும் தன்னுடைய அந்த தேர்தலை ஒட்டிய ஒரு பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார். எனவே இப்பொழுதும் கூட அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து அவர்களினுடைய குறைகளை எல்லாம் கேட்டறியக்கூடிய வகையில அவர் அந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்க இருக்கிறார். ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா தொகுதி பங்கீடு அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாஜக, அமமுக, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், ஜான் பாண்டியன், பூவை ஜெகன்மூர்த்தி, பாரிவேந்தர், இப்படியானவர்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள். எனவே அனைவருக்கும் வாக்கு கேட்கக்கூடிய வகையில அந்த பணிகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. மற்ற கட்சிகளுக்கு இன்று மாலைக்குள் அல்லது நாளை வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படலாம் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அதிலும் பாஜக இன்று மாலையே வேட்பாளர் பட்டியலை வெளியிட இருப்பதாக சொல்லப்படுகிறது.
எனவே வேட்பாளர்கள் பட்டியலை அவர்கள் தரப்பு கூட்டணி கட்சியினர் வெளியிட இருக்கிறார்கள். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் விரைவில் அடுத்தடுத்த கட்டமாக முழு வேட்பாளர்கள் பட்டியல் 169 இடங்களில் அதிமுக களம் காண இருக்கிறது. அதற்கான வேட்பாளர் பட்டியலும் இன்னும் சிறிது நேரத்தில் இன்னும் மிக விரைவிலே அறிவிக்கப்பட இருக்கிறார்கள். எனவே தீவிரமாக அனைத்து தொகுதிகளிலும் தற்பொழுது தேர்தல் பணிகளை முடுக்கிவிடப்பட்டு இருக்கிறது. இபிஎஸும் தன்னுடைய சூறாவளி சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்கிறார். மயிலாப்பூரிலிருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை அவர் தொடங்க இருக்கிறார். எனவே அந்த வகையில வரக்கூடிய தேர்தலில் அதிமுக அதாவது 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பில் தீவிரமாக செயல்படக்கூடிய நிலையில இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்.